மண்பானையில் கவுனி அரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. கவுனி அரிசியை 8 மணி நேரம் அலசி ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அரிசி மிக்சியில் 1க்கு 2 அடித்து எடுத்து வச்சுக்கணும். தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். தேங்காய் திருகி எடுத்துக்கணும். 5 ஏலக்காய் துண்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் 1 கப்பு ஜீனி எடுத்துக்கணும். இப்போ அந்த 1க்கு 2 அடித்து எடுத்து வச்சுருக்க கவுனி அரிசியும் அலசி வச்சு அதில் இருந்த தண்ணியும் மண்பானையில் ஊற்றி அடுப்பில் வச்சிடணும். அப்போ அதில் நல்லா வேகும், வெந்துக்கிட்டு இருக்கும். நம்ம இடையில கிண்டி கிண்டி விட்டா போதும், அதுவே வெந்துடும். அடி பிடிக்காம நம்ம கிண்டி கிண்டி விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ கவுனி அரிசி பொங்கல் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஏலக்காயை எடுத்து போட்டுக்கோங்க. பார்த்தா தெரியுது நல்லா வெந்துருச்சு கவுனி அரிசி பொங்கல். இப்போ வெந்ததுக்கப்புறம் திருகி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கோங்க தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது நல்லா பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சூடான சுவையான கவுனி அரிசி பொங்கல் ரெடி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.